ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸு, நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி சிக்கன் 65 அதான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் குழம்புக்கு, ரைஸுக்கு. இப்போ சிக்கனுக்கு வந்து எல்லாம் நாட்டுக்கோழி வந்து எடுத்திருக்கேன். ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சு கழுவி வச்சுருக்கேன். இப்போ வந்து 1 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்து இது பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வெங்காயம் 2, தக்காளி 1. தக்காளி வந்து விலைவாசிக்கு தக்காளி 1 பெரிய சைஸாக 1 எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன சைஸாக 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் சிக்கன் 65 மசாலா ஒரு பாக்கெட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு போட்டுங்க. அப்புறம் தயிர், சிக்கன் 65க்கு தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை அரைஞ்சிக்கணும், தேங்காய் ஒரு மூடி குழம்புக்கு, அப்புறம் வந்து எண்ணெய், அந்த கழுவுன தண்ணி இருக்குல்ல, அரிசி களைஞ்ச தண்ணி, அது எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து கழுவி கறிக்கு வந்து இது பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோழிக்கறிக்கு வேக வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். எண்ணெய், உப்பு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கறி வந்து அந்த கைனி தண்ணி, அரிசி களைஞ்ச தண்ணி போட்டு ஊற்றிட்டு அந்த சிக்கன் போட்டுட்டு 2.5 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்குங்க. நான் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பேஸ்ட்டு இஞ்சி சிக்கன் 65 வேணும். அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வேகட்டும். இதுக்கு நல்லா வெந்து ஒரு விசில் வந்து ஒரு 10-15 விசில் விடணும். ஏன்னா நம்ம மட்டன் மாரி தான். நம்ம மட்டன் சிக்கன்லாம் வேக வைக்கிறோம் பார்த்தீங்களா? சாதாரண சிக்கனுக்கு வேறு, இது நாட்டுக்கோழிக்கு வேறு. மட்டனும் நாட்டுக்கோழிக்கும் ஒரே மாதிரி விசில் விடணும். விசில் விட்டு நல்லா வேக விட்டு ரொம்ப வேக விடக்கூடாது, கரைஞ்சி போயிடும். ஒரு 10-15 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து சிக்கன் 65க்கு வந்து பார்க்கலாம். அது விசில் வந்துக்கிட்டு இருக்குது. சிக்கன் 65க்கு மசாலா என்னென்ன போடுறேன் என்னென்னு பார்க்கலாம். உப்பு தேவையான அளவு அதை பிரிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குழம்புக்கும் கொஞ்சம் சிக்கன் 65க்கும் பிரிச்சுட்டேன். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். இதுலேயே மஞ்சத்தூள் கழுவும் போது மஞ்சத்தூள் போட்டுட்டேன், அதனால் மஞ்சத்தூள் தேவையில்லை. கார்ன்ஃப்ளவர் மாவு பாக்கெட் தான் இருந்துச்சு, அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 65 மசாலா ஒரு பாக்கெட்டு அப்படியே போட்டுக்கலாம். அதுலேயே உப்பு இருக்கும். நீங்கள் வந்து உப்பு வாசனை டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. அந்த சிக்கன் 65 மசாலையே வந்து உப்பு இருக்கும், அதில் பத்தாது. அதனால டேஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூனு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். நல்லா அது சேர்த்து எல்லாத்தையும் ஜாமான்லாம் போட்டுட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ தயிர் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கலந்து விட்டு இது பண்ணிக்கலாம். பத்தலைன்னா நீங்கள் சிக்கன் 65 மசாலா வந்து போட்டுக்குங்க. அது மசாலா கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக நல்லா இதாக இருக்கும். நல்லா ஃபுல்லாக ஈவனாக நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா கரெக்டாக இது பண்ணிக்கிங்க. கடைசியாக கொஞ்சோண்டு லெமனு நீங்கள் வேணும்னா ஊற்றிக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து தயிர் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். லெமன் போட்டுக்கலாம் அப்படின்னுக்காக தயிர் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், ரொம்ப ஊற்றலை. நீங்கள் வேணும்னா தயிரை ஸ்கிப் பண்ணிவிட்டு லெமனை கூட போட்டுக்கலாம். நான் லெமன் வந்து பாதி லெமன் புழிகிறேன். ஒரு லெமன் எடுத்து பாதியாக உடச்சி பாதி லெமன் புழிஞ்சிட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குக்கரில் வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்து இது பண்ணிட்டேன். இப்போ தேங்காய் வந்து நல்லா நைஸாக இது பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து நல்லா திருவி கொஞ்சம் போட்டிருக்கேன். மிளகு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு வந்து நம்ம சளிக்கு நல்லது, அதனால் கூடவே போட்டுக்குங்க கொஞ்சம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன், போதும். 1/2 ஸ்பூன் போதும் நம்ம, ஏன்னா அது வந்து ரொம்ப இது இல்லை. மிளகு மட்டும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு, மிளகு, ஜீரகம் 3த்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கணும்.
இப்போ சோம்பு சீரகம் வந்து அரை ஸ்பூனு, சோம்பும் சீரகமும் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குக்கரில் வந்து அந்த இது வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. தண்ணியோடு தான் சேர்க்கணும், நீங்கள் தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது. கறியை பொறுத்த வரைக்கும் தண்ணியோடு தான் சேர்த்தா தான் அதில் இருக்கிற சத்தெல்லாம் நமக்கு வரும். நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுற்றி வேக விட்ருங்க. இப்போ வந்து நான் குக்கரில் வேக வச்சேன்னா கறியை, அந்த இதுலேயே வந்து நான் குக்கரை தாளிச்சிக்கிறேன், குழம்பு தாளிச்சிக்கிறேன். அதே தாளிச்சிக்கிட்டு நம்ம வந்து இதில் பட்டை கிராம்புலாம் நான் போட மாட்டேன். பட்டை கிராம்பு சோம்பு அந்த இதெல்லாம் அந்த ஐட்டம்லாம் நான் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், அந்த ஸ்மெல் எங்களுக்கு பிடிக்காது, அதனால் நான் போட மாட்டேன். மட்டன்லேயும் சரி சிக்கன்லேயும் சரி நான் போட மாட்டேன். இப்போ வந்து என்னென்ன தேவையானட்டா போட்டு நம்ம வெங்காயம், வெறும் வெங்காயம் மட்டும்தான் போட போகிறோம், பட்டை கிராம்புலாம் போடல. வெறும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா எண்ணெய் ஊற்றினா தான் வதங்கணும். வெங்காயம் தக்காளி அதெல்லாம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நம்ம வேக வைக்கும் போதே போட்டுட்டோம், அதனால் இப்போ வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம பிரியாணி போடுறோம்ல அந்த சைஸில் நம்ம தேவையில்லை, சும்மா மீடியமாக இது பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து இது பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு இப்போ அடுத்தது தக்காளி, ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளியில் 1 போட்டிருக்கேன், நீங்கள் 2 தக்காளி வேணால் போட்டுக்கலாம் சின்னதாக. நான் பெருசில் 1 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி இன்னும் இப்போ தான் கொஞ்சம் ஓரளவு குறைஞ்சிருக்கு, தக்காளி குறைஞ்சா தான் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதனால் இப்போ 1 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கிங்க. வதக்கிக்கிட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும், நல்லா அந்த சுருங்க போதும், இது பண்ணால் போதும். லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கறி வெந்ததை தூக்கி இதில் ஊற்றிடலாம் குக்கரில். நல்லா ஃபுல்லாக வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதில் வேணால் சால்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம், வதங்காமல் சீக்கிரம் வதங்கிறதுக்காக. இப்போ வந்து நான் கறி எல்லாத்தையும் சேர்த்து நான் கொட்டிக்கிறேன். ஃபுல்லாக கொட்டிட்டு நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் தலபுலன்னு கொதிக்கிட்டோம். இதில் வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா கலந்து விட்ருங்க. நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டுக்கோழியே நல்லா சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து மட்டன் குழம்பு மீன் குழம்புன்னு போட்டிருக்கேன், அது வேணால் லிங்க் தரேன், நீங்கள் போய் பார்த்துக்குங்க. இப்போ வந்து நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு அரிஞ்சு போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்குனா சாப்பிடுவாங்க பசங்களாம், அதனால் வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். நல்லா கொதிக்க விட்டு உருளைக்கிழங்கு போட்டுருங்க, வெந்துடும். அது கொஞ்சம் நேரம் சென்று மூடி வச்சுட்டு இது பண்ணுங்கள். உப்பு போடுறேன், உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் வந்து வெங்காயம் தக்காளி வதங்கும் போது நான் போடலை, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நான் குழம்புக்கு இதுக்கு சேர்த்து போட்டுடுறேன். இது நல்லா வதங்கின பிறகு ஒரு 5 ஸ்பூன் மிளகாத்தூள், 4லேருந்து 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் 5 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த எதுவுமே நான் ஆட் பண்ணல, கடையில் இந்த இதெல்லாம் மசாலாலாம் எதுவுமே நான் ஆட் பண்ணல, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எல்லாமே அதுலேயே நான் போட்டு ஜாமான் போட்டு அரைச்சிருவேன். அதனால் நான் இந்த இதுவும் இது பண்ணலை. நீங்கள் இதுலேயே நீங்கள் மட்டன் மசாலா செய்யலாம் வீட்லேயே. நம்ம மசாலா இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, மிளகாத்தூள் இதெல்லாம் அதுவுமே செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து தேங்காயில் வந்து சோம்பு மிளகு சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சோமா, அதையும் எடுத்து ஊற்றி ஃபுல்லாக அந்த கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலந்து அதை மிக்ஸி இதில் ஊற்றிடலாம், எண்ணத்தில் எல்லாம் ஃபுல்லாக கலந்து விட்டு எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ சிக்கன் 65 வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அது எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே இது பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் ஊற்றிடலாம். எல்லாத்தையும் ஊற்றிட்டு எண்ணெயை பார்த்து பொரித்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இது பண்ணக்கூடாது, லைட்டாக பொரித்த பிறகு தான் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணும். இப்போ எண்ணெய் சூடு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். கரெக்டாக ஈவனாக கரெக்டாக போட்டு எடுத்துடலாம். நம்ம வந்து போடுறப்ப நல்லா வெந்து வரப்போ மேலே வரும், எலும்பி நல்லா மேலே வரும், அப்போ எடுத்துருங்க. வேவாரத்துக்கிட்டையும் எடுக்க வேண்டாம், வெந்த பிறகு எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா போடுறப்ப நல்லா மேலே வரும், கிளம்பி நல்லா மேலே வரும், அப்போ வந்து எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் 2 தடவையாக போட்டுக்கிறேன். ஏன்னா ஒரே தடவையில் எண்ணெய் சட்டியில் போட முடியல, ஒரே தடவையாக போட்டல, அதனால் 2 தடவையாக போட்டுக்கிறேன். இப்போ வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கவே நல்லா செக்கச்செவேர்னு இருக்குது. நீங்கள் வேணால் இதில் ஃபுட் கலரோட சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாம் மசாலாலாம் போட்டோம் பார்த்தீங்களா, அப்போ சேர்த்து ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர் சேர்க்கலை, அந்த மசாலாவே போதும் அப்படிங்கிறதுக்காக நான் சேர்க்கலை. நீங்கள் இந்த மசாலா அந்த சிக்கன் 65 மசாலா போட்டோம் பார்த்தீங்களா, அப்போயே சேர்த்து ஒரு ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. சும்மா துளியோண்டு ரவோண்டு சேர்த்துக்குங்க, ரொம்ப சேர்த்துடக்கூடாது. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சண்டே ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரைஸு, நாட்டுக்கோழி, சிக்கன் 65, நாட்டுக்கோழியில் சிக்கன் 65 போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்குங்க. வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.